திண்டுக்கல் அருகே தடையை மீறி விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்ல முயற்சித்தவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திண்டுக்கல் அடுத்துள்ள குடைப்பாறைப்பட்டியில் இந்து முன்னணி சார்பாக கட்சிகள் சார்பாகவும் அதே மாதிரி அமைப்புகள் சார்பாகவும் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்ய காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். காவல்துறை தடையை மீறி இந்து முன்னணியினர் இன்று குடைப்பாறைப்பட்டி ஊரில் நடுவே உள்ள காளியம்மன் கோயில் அருகே விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்த கருப்பணசாமி கோயில் மைதானத்தில் வைத்துள்ளனர். மீண்டும் அங்கு பூஜை வழிபாடுக்கு செய்ய முயன்ற போது அங்கு வந்த வருவாய்த்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் எதிர்ப்பை மீறி அந்த பூஜை செய்த பிறகு விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்ல இந்து முன்னணியினர் முற்பட்டனர். இதனை அடுத்து இங்க இந்து முன்னணியைச் சேர்ந்த 40 பெண்கள் உட்பட 40 பேரை போலீசார் தற்போது கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் அவர்கள் எடுத்து சென்ற அந்த விநாயகர் சிலையும் பறிமுதல் செய்யப்பட்டு விநாயகர் சிலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து சென்று திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை குளத்தில் கரைத்தனர். தற்போது குடைப்பாறைப்பட்டியில் அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் எந்த ஒரு அத்தியாவசியமான நடந்துவிடக்கூடாது என்பதற்காக முழுமையாக அந்த பகுதியில் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி வசந்த்.